श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि நேற்றுக்கு 15வது ஸ்லோகம் பார்த்தோம். இன்னைக்கு 16வது ஸ்லோகம். என்ன அப்படின்னு கேட்டா, வழி நடக்கும்போது கவனமா போ அப்படின்னு அன்னப்பறவைய சொல்றதாக சுவாமி தேசிகன் திருவள்ளம். என்ன அப்படின்னு கேட்டா, சார்த்தம் காந்தை சரபசுதுசாம் அத்ரிகுஞ்சேஷு ராகாத் ஆசீனானாம் க்ஷணமசமயே திருஷ்யச்சந்திரோதய ஸ்ரீஹி. उड्डीयेताः सरसिजवनात् दक्षिणाशानुसारी पश्यन् दूरात् प्रबलघरुतां पक्षिणां तत्त्ववर्त्मा. சுவாமி முதல் ரெண்டு லைன் கேட்கல சாமி. முதல் ரெண்டு திரும்பி சொல்றேன், திரும்பி காமிக்கிறேன். காந்தைஹி சார்த்தம். காந்தைஹினா கணவனோட. யார் இருக்கா? அத்ரி குஞ்சேஷு. அத்ரினா மலை, குஞ்சம்னா என்ன அப்படின்னு கேட்டா வீடு, அதாவது கொடியா வீடு இருக்கும் மலைகள்லாம். அந்த இடத்துல ராகாத்து ஆசீனானாம், ரொம்ப ஆசையா உட்காந்துருக்கா. யாரு அப்படின்னு கேட்டா மலைவாழ் மக்கள், அங்க இருக்கக்கூடியதான கணவன் மனைவிமார்கள். அது க்ஷணம், அந்த சமயத்துல அசமய, அந்த வேட பெண்கள் இருக்கும் பொழுது அசமய க்ஷணம் திருஷ்ய, ஒரு க்ஷணம் நீ அந்த சமயத்துல அன்னப்பறவையானது நீ மேல பறக்கும் பொழுது சந்திர உதய ஸ்ரீ, சந்திரன் தான் உதிச்சுட்டோ அப்படின்னு நினைச்சுண்டு தட்சிண ஆஷா அனுசாரி, தென் திசை நோக்கி புலங்க போறீ இல்லையா, அதனால தூரத்திலேருந்து பார்த்துட்டு பிரபல கருதாம் பக்ஷினாம், பறவைகள்லாம் இருக்கு, பறவைகளுக்கெல்லாம் அரசனா இருக்கக்கூடியதான பக்ஷிராஜன், அவளுடைய சிறுகளையுடைய பறவைகளுக்கு தத்த வர்த்தமா, வர்த்தமான வழியை விட்டுட்டு சரசிஜவனாத்து உட்டியேதாக, நீ தாமரை காட்டிலிருந்து பெறப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த இடத்துல ஒரு நிறைய விஷயங்கள் சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டா, அத்ரி குஞ்சேஷுனா மலைகள்ல இருக்கக்கூடியதான கொடி வீடு. கொடிகள் பெருசா வளர்ந்துருக்கும், அதுல அடியில கீழே உக்காண்டு அது இருக்கிறது. இதெல்லாம் எங்க பார்க்கலாம்னா அந்த இமாச்சல பிரதேசம் மாதிரி இருக்கிறதுல பார்க்கலாம். இயற்கையாகவே எங்க இருக்கும், அதுக்கு புதர்னு சொல்றா அவன் அங்க. அதே மாதிரி பறவைகள்ல கருடன் முதலானவர்கள்லாம் பறக்கும், உயரத்தை காட்டிலும் அன்னப்பறவை கொஞ்சம் உயர்ந்து பறக்கும்னு சொல்றா. அது ஆனா கருடனுடைய வான சஞ்சாரம் அதை காட்டிலும் உயரம். ஆனா பறக்க ஆரம்பிக்கிற பொழுது நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, கீழே இருக்கக்கூடியதான இதெல்லாம் கடந்து பார்த்துட்டே போ, அங்க இருக்கக்கூடிய வினோதங்கள்லாம் பார்த்துட்டே போ. அதனால நீ கொஞ்சம் தாழ்ந்து பறந்து போ, அப்பதான் மற்ற பட்சிகள் போற வழியிலேருந்து அவளுக்கு வழி விட்டு நீ போகணும் அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல ராமன் என்ன சொல்றான்னா, தாமரை காட்டிலிருந்து நீ தண்ணீரை நோக்கி போகணும் அப்படின்னா வழியில நிறைய மலைகள் இருக்கு, அந்த மலைகள்ல கொடிகள்லாம் இருக்கு. கொடிகள் பலர்ந்த இந்த பாபிலோனின் தொங்கு தோட்டம்னு சொல்றா இல்லையா, பாபிலோன் தொங்கும் தோட்டம்லாம் சொல்றான். அப்படி இருக்கும். அப்படி மலைவாழ் மேடுவ பெண்கள்லாம் என்ன பண்றானா, ஆசையோட அந்த கணவனோட பகல் பொழுதுல அந்த கொடி வீட்டுல உல்லாசமா இருக்கும் பொழுது ஆகாசத்துல ஒன்ன பார்த்துட்டு இன்னும் இப்பயே சந்திரன் உதிச்சுட்டானு பிரமிச்சு போயிடுவா. அதனால அக்காலத்துல நாம இது பண்ணிட்டோமோ அப்படிங்கெல்லாம் ஏற்படும். அதனால அவளுக்கெல்லாம் இடையூறு இல்லாம, பறவைகளுக்கெல்லாம் இடையூறு இல்லாம நீ ஜாக்கிரதையா போக வேண்டியது அப்படின்னு. அங்க வழியில கருடன் தென்பட்டா கருடனை வணங்கிட்டு அந்த வழியா போகணும் அப்படின்னு சொல்றதாக சுவாமி திருவுள்ளம். ஸ்லோகத்தை திரும்பி படிக்கிறான். சார்த்தம் காந்தை சரபசுதுஷாம் மத்ரிகுஞ்சேஷு ராகாத் ஆசீனானாம் க்ஷணமசமயே திருஷ்யச்சந்திரோதய ஸ்ரீஹி. உட்டீயேதாः சரசிஜவனாத்
தட்சிணாசானுசாரி பஷ்யன் தூராத் பிரபல கருதாம் தட்சிணாம் தத்த வர்த்துமா, கொடுக்கப்பட்ட வழியை உடையவளா நீ செல்ல வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்துல வேதாந்தபரமான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அப்ப ஆச்சாரியன் வந்து பெருமாள் வந்து ஆச்சாரியனை பார்த்து, ஆச்சாரியனா இருக்கக்கூடிய நான், நீ வந்து நீ என்னை விட்டுட்டு இந்த இடத்த விட்டுட்டு புறப்படும் போது அங்க இருக்கக்கூடிய மால்யவான், மால்யவான் சொன்னா கைகளில் மாலையோட இருக்கக்கூடியதான அந்த மலையா இருக்கக்கூடியதான சிஷ்ய கோடிகள் விட்டு பிரிய மனசு இல்லாம இங்கேயே இருக்கணும்னு பிரார்த்திப்பா. அதனால அங்கேயே இருக்கிறதும் தவறு. ஏன்னா அவர்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு போகணும் நீ. ஏன் அப்படின்னு கேட்டா, உமக்கு பதிலாக உம்முடைய படத்தை அங்க வச்சு அதன் இல்லாத காலத்துல அதை கண்டு நீங்கள் ஆனந்தப்படலாம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றா. புரியுறதா? இன்னும் விளக்கமா அடியன் சொல்றேன். அப்படின்னு கேட்டா என்னன்னு கேட்டா, ஆச்சாரியனா இருக்கக்கூடியதான உனக்கு முன் ஸ்லோகத்துல சொல்லும் போது என்ன பண்ணா, அவளுடைய அனுமதியோட நீங்க அந்த ஊருக்கு விட்டு போங்க அப்படின்னு சொன்னா, போனா கூட அவள்லாம் ஒத்துக்கலைன்னா அவள்கிட்ட நீ சமாதானம் சொல்லு, நான் திரும்பி வந்துடுறேன்னு சொல்லுன்னு சொன்னா, அப்போ நீங்கிட்டு புறப்படும் போது மாலைகளை மலைமலையா குவிஞ்சிருக்க சிஷ்யருக்க கோட்டிகள் உண்மை விட்டு பெரிய மனசு இல்லாம இருக்கா. அவ பிரார்த்திப்பா. அவ பிரார்த்திக்க சோசம் அங்க தங்கறதும் உச்சிதம் இல்லை. அதனால அவளுக்கு சமாதானம் சொல்லி அவளுக்கு உமக்கு ஞாபகார்த்தமா ஆச்சாரியருடைய நினைப்புக்கோசரம் ஒரு படங்களை அங்க வச்சுட்டு நீங்க இந்த படத்தை எனக்கு பதிலாக நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா ஏகலவ்யன் என்ன பண்ணா, ஆச்சாரியன்ற நேரடியா கத்துக்கல, ஆச்சாரியனுடைய உருவத்தை வச்சுட்டே கத்துண்டா இல்லையா. அதனால ஆச்சாரியனுடைய உருவத்துக்கு எம்பெருமான் மனசுல தோன்றினா சந்திரனை காட்டிலும் மேல்மையானது. சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூரியோ அஜாயத்தான்லாம் சொல்றான் இல்லையா. இல்ல ஏகலவ்யன் எப்படி வந்து ஆச்சாரியன்ட்ட சாட்சாத்து கத்துக்கலைன்னா கூட ஆச்சாரியுடைய உருவத்தை வச்சுன்னு அந்த பக்தியினால எப்படி வித்தியை கிரகணம் பண்ணிட்டானோ, அதே மாதிரி ஆச்சாரியன் சாட்சாத் இல்லைன்னா கூட ஆச்சாரியுடைய சித்திரத்தை வச்சுட்டு அவரை தியானம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அடைங்கோன்னு சுவாமி திருவுள்ள பிரார்த்திக்கிறார். ஏன் இப்போ அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, மார்கைஹி சம்யக் மம ஹனுமதா வர்ணிதௌதயோ துவைதயோஸ்தே சఖ్యాசன்னோப்யணதி சுபகः பश्चिमो நித்யவர்ஷः பிராச்சீனே து பிரதிஜனபதம் சம்மதாவத்புதானாம் மக்னா திருஷ்டிஹி கதமபி சகே மத்கிருதே தேடி வாரியாம். சுவாமி இந்த ஸ்லோகத்துல சுவாமி 17 சொல்லலையே. ஓ அங்கீகுர்வன் 17 அந்த ஸ்லோகத்தை சொல்லலையே. அடியங்களா தப்பா கவனிக்காம சொல்லிட்டு இருக்கேன். அடியன் மன்னிச்சுக்கோ. அங்கீகுர்வன்னு அமிர்த ருச்சிராம் உத்பதிஷ்ணோ சலீலம் சாயாமந்த ஸ்தவ மணிமயோ மால்யவான் ஏஷசீலகா சோபாம் வக்ஷத் அதிக லலிதாம் சோபமானாம் அதீந்தோகோ தேவஸ்யாதேகே உபஜனயதோ மானசாதிந்தும் பிம்பம். அப்படின்னா இந்த இடத்துல இவ போயின்னு இருக்கா இல்லையா, நடந்து அன்னப்பறவையானது போறது. அந்த போகும்பொழுது அங்க என்ன இருக்குன்னா மணிமயகார் மால்யவான், மால்யவான்னு ஒரு பர்வதம் இருக்கு. சேலம் மலையானது ரத்னத்தினாலே ஜொலிக்கிறது. சலீலம் உத்பதிஷ்ணோகம். அப்போ வினோதமா அங்க நிற்காம நீ பறந்துன்னு போயின்னு இருக்கிறத பார்த்துட்டு இந்த என்னடா அது அன்னப்பறவை அதி இந்தோகம், சந்திரனை காட்டிலும் உன்னுடைய அந்த இனியான அழகை பார்த்து உன்னை நேளை பார்த்து அவ அதுக்குள்ள ஏத்துக்கிறாளாம். அப்போ ஆதி தேவனா இருக்கக்கூடிய பகவான்
சந்திரபிம்பத்தை தோன்றுவிக்கும் பொழுது மானசாத்து அதிக லலிதாம் காந்திம் பட்சதி, அதை மானச காட்டிலும் அதிகமான சோபையை உடையதாக சிருஷ்டித்தார் அப்படின்னு வேதம் சொல்றது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அப்படின்னு திரும்பி விஞ்ஞாபிக்கிறேன், மன்னிச்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை என்ன சொல்றான்னா, லங்கைக்கு போறதுக்கு மலையில அன்னத்தினுடைய சாயல் விழறது, அது ரொம்ப அழகா இருக்குன்னு வர்ணிக்கிறான். எப்படின்னா, மணிமயா ஏஷா மால்யவான், அந்த பர்வத மலை இருக்கு, அது மணிமயமா இருக்கு. அந்த பர்வதம் எப்படி இருக்கு? மணிமயமா இருக்கு. அந்த மலையானது சலீலம் உற்பதிஷ்ணோகம், ரொம்ப விளையாட்டா போகின்றதான உன்னை சந்திரனை காட்டும் உன்னுடைய அழகான உள்ளத்தை கவர்கின்ற அந்த மேலை அங்கீகுருவன்னு அதை மனசுல வாங்கிட்டு என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, உபஜனயதாக ஆதேக, உன்னை திட்டிக்கும் போது ஆதி பகவானா இருக்கக்கூடிய ஸ்ரீமான் நாராயணன் அதிக லலிதாம் சோபமானாம் காந்திம், அப்போ அதிகமான ஒளியை கொடுக்கக்கூடியதாகவும் அதிகமான அழகை கொடுக்கறதாகவும் உன்னை படைக்க போறாருன்னு சொல்றான். ஆக என்னன்னா, இந்த மலையில இந்திரநீல ரத்னங்கள்லாம் நிறைய இருக்கு. நீ வானத்துல பறக்கிற பொழுது உன்னுடைய சாயல் அந்த அந்த மலையில விழுற போது ரொம்ப நேர்த்தியா அமுதத்தின் இனிமையாக நீ இருக்கிறத பார்த்துட்டு, சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூரியோ அஜாயதா அப்படிங்கிற ரீதியில உன்னை சிட்டிக்க போறார். அதனால நீ இந்த மால்யவான்ற மலையிலேயே வர்ஷா காலத்திலே ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லும்போது ராமன் மழை காலம் மொத்தமும் இந்த மலையிலேயே தங்கியிருந்ததாக ராமாயணத்துல வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார். அதனால் அப்பேற்பட்ட வசதியான இந்த மலை அப்படின்னு சுவாமியின் திருவுள்ளம். இந்த மலையை தாண்டி போகும்பொழுது ஜாக்கிரதையா போகணும் அப்படின்னு சொல்றேன். புரியுறதா? சரியா சொன்னா மேடம்? சரியா சொன்னா? இப்போ இது முன் ஸ்லோகத்தினுடைய இது வேதாந்தபரமான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது சார்த்தம் காந்தைகி சபர சுதுஷாம்ன்றதுக்கு வேதாந்தபரமான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியனா இருக்கவருக்கு அர்த்த காமங்கள்ல பற்று இருக்கக்கூடாது. அப்போ ஞானம் சீலம் இவற்றில்தான் சிறந்தவாளா இருக்கணும் அப்படின்னு இருக்கா. அப்ப ஸ்திரீகளா இருக்கட்டும் புருஷர்களா இருக்கட்டும் சேர்ந்தே பொழுதுபோக்குறான்னா, அப்போ சந்திரன் மாதிரி இருக்கக்கூடியதான வெண்ணிறமான நீர் விலகி பரப்பதை பார்க்கும் பொழுது இந்த மகான் சாத்விக புருஷன் என்ன பண்றான்னா, இந்திரியங்களுக்கோசரம் உழைக்கக்கூடியதான சம்சாரிகளோட சேராம விஷ்ணு பதத்தில எண்ணம் உடையவனாக இருக்கிறவனாக இருக்கணும் ஆச்சாரியன் அப்படின்னு சொல்றான். அப்படி இருக்கணும். ஆக என்னன்னா, காமங்களை விடணும், ஐஸ்வர்யத்தை விடணும், என்ன செல்வத்திலிருந்து விலகி இருக்கணும். அப்படி எல்லாருக்கும் தட்சிணை கொடுக்கவனா இருக்கும். இப்படி ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஞான கர்மா ஞான அனுஷ்டான வைராக்கியசீலனாக ஆச்சாரியன் இருக்கணும். அப்பதான் எல்லாரும் சிஷ்யாலாம் உன்னை அண்டி இருப்பா, அப்படி நடக்கணும்னு பெருமாள் ஆச்சாரியனை நியமிக்கிறதாக இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். சரியா இருக்கா? ரொம்ப அருமையா இருக்கு சுவாமி. இப்ப அடுத்த வாரம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு இல்ல, அடுத்த வாரம் வச்சுக்கலாம். நமஸ்காரம் சுவாமி. அடியேன் மாலினி. அடியேன் வர முடியல, சமைக்கணும் சுவாமி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இனிமேல இருந்து அடுத்த வாரம் அடுத்த திங்கள் சுவாமி.